தங்க நகைகளுக்குரிய ஆவணங்களை உரியவர்கள் உறுதிப்படுத்தினால் நகைகள் வழங்கப்படும். பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. விடுதலை புலிகளின் வைப்பகத்திலிருந்து மீட்கப்பட்ட தங்க நகைகள் அரசுக்கு செல்வம் எம்பி அழுத்தம். கொள்கலன்களில் வந்த விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள அர்ச்சுனா எம்பி. இபிடிபியுடன் தமிழரசு கட்சி பேச்சுவார்த்தை தெரியாது என்கிறார் ஸ்ரீதரன். செம்மணி புதைகுழி விவகாரம் நீதியமைச்சர் வழங்கியுள்ள உறுதி. இந்தியாவில் கொரோனா தொற்றின் தாக்கம் அதிகரிக்கும் உயிரிழப்புகள். யுத்த காலத்தில் வடக்கில் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளுக்குரிய ஆவணங்களை உரியவர்கள் உறுதிப்படுத்தினால் அவர்களுக்கு நகைகள் வழங்கப்படும் என சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் ஆவணங்களை உறுதிப்படுத்தாவிடின் அந்த நகைகளின் ஒரு தொகை வடக்கு பொது அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படும். அதற்கு பொது நிதியம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யுத்த காலத்தில் வடக்கு ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய சட்ட நடவடிக்கைகள் ஊடாக போலீஸ் திணைக்களத்துக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த தங்க நகைகள் யுத்த காலத்தின் போது வடமாகாணத்திலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த தங்க நகைகள் ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அறிக்கை பெற்றுக் கொள்வது அவசியமாகும். அறிக்கை கிடைத்ததன் பின்னர் அவற்றை உரியவர்களுக்கு ஒப்படைப்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும். வடக்கு அபிவிருத்திக்கு இந்த தங்க நகைகளின் ஒரு தொகையையும் அரசாங்கத்தால் ஒரு தொகையும் வைப்பிலிடப்படும். வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் இந்த அபிவிருத்தி திட்டத்தில் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பளிக்கப்படும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். யுத்த காலத்தில் விடுதலை புலிகளின் வைப்பகத்திலிருந்து ராணுவத்தினரால் மீட்கப்பட்ட தங்க நகைகளை உறுதி ஆதாரத்துடன் இருக்கும் மக்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அதுடன் குறித்த நகைகளை அரசு பொது உடைமையாக்கும் நிலைமை உருவாக்கிவிடக்கூடாது என அரசாங்கத்தை கேட்டுக் கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ராஜபக்ஷ காலத்தில் நடந்த போரின் போது விடுதலை புலிகளின் வைப்பகத்திலிருந்து மீட்கப்பட்ட நகைகள் காணாமல் போய்விட்டன. பணம் மற்றும் உடைமைகள் காணாமல் போயுள்ளன என்று பேசப்படும் நிலையில் இந்த அரசாங்கம் ராணுவத்தினர் வசமிருந்த நகைகளை காவல்துறையினரும் ஒப்படைத்துள்ளது. நல்லதொரு விடயத்தை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. இதை நாங்கள் பாராட்ட வேண்டும். எவ்வாறாயினும் இந்த விடயத்தில் அரசாங்கம் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். அதாவது இந்த நகைகள் சாதாரண மக்களுடையவையே. அவர்கள் அந்த வைப்பகத்தில் நகைகளை வைத்திருந்தமைக்கான அத்தாட்சிகளை பலரும் வைத்திருக்கின்றனர். என்னிடமும் அவர்கள் வழங்கியுள்ளனர். அதனை சபையில் சமர்ப்பிக்கவும் முடியும். ஆதாரத்துடன் இருக்கும் மக்களிடம் அவை செல்ல வேண்டும். அவற்றை பொது உடைமையாக்கும் வாய்ப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது. இந்த நகைகளை கொடுப்பதில் சட்ட வரையறைகள் உள்ளன. கூடுதலாக ஆதாரங்களை காட்டும் மக்கள் இருப்பதை போன்று அந்த ஆதாரங்களை காணாமலாக்கியவர்களும் இருக்கின்றனர். ஆனால் அவற்றை காணாமலாக்கியவர்கள் தமது நகைகளின் அடையாளங்களை கூறும்போது அதனையும் பரிசீலிக்க வேண்டும் எனவும் கூறுகின்றேன். இதேவேளை கொடுக்கப்படாத மிகுதி நகைகளை எமது பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக பயன்படுத்துவதாக கூறியிருக்கின்றீர்கள். இது நல்ல விடயம்தான். ஆனால் கூடுதலாக அந்த நகைகள் மக்களை சென்றடையும் வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் விடுதலை புலிகளுக்கு சொந்தமான ஒரு தொகை ஆயுதங்கள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததை பாதுகாப்பு அமைச்சு நிராகரித்துள்ளது. அர்ச்சுனாவின் கருத்து அடிப்படையற்றது மற்றும் தவறானது என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகுந்தா தெரிவித்துள்ளார். அண்மையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட சர்ச்சைக்குரிய 300 கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு சொந்தமானவை. அந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் உள்ளிட்ட பொருட்கள் இருந்துள்ளன. 2009க்கு முன்னர் பிரபாகரன் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சித்த பொருட்கள் தாய்லாந்தில் இருந்ததாகவும் அவையே தற்போது நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்திருந்தார். இவ்வாறு நாடாளுமன்றத்தில் நேற்று உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வெளியிட்ட கருத்துக்கள் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது குறித்து தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேசுவதற்கு கட்சி தீர்மானித்துள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அவ்வாறு இருக்கையில் தமிழ் தேசியத்துக்கு விரோதமான கட்சியின் தலைவரான டக்ளஸ் தேவானந்தாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றி தமக்கு எதுவும் தெரியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபைகளில் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் அதன் பதில் தலைவர் CVK சிவஞானமும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் அதன் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவும் நேற்று
வியாழக்கிழமை மாலை சந்தித்து பேசியுள்ளனர். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் எம்பி, உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது குறித்து டக்ளஸ் தேவானந்தாவுடன் கலந்துரையாடுவது பற்றி கட்சியின் உயர்மட்ட குழுவில் எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. ஆகவே இந்த சந்திப்பு தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியாது. உள்ளூராட்சி சபைகளில் கூட்டணி அமைப்பது குறித்து தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேசுவதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சி தீர்மானித்திருந்தது. அவ்வாறு இருக்கையில் தமிழ் தேசியத்துக்கு விரோதமான கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதெனில் அது பற்றி கட்சியின் உயர்மட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டியது அவசியம் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். செம்மணி புதைக்குழி தொடர்பான விசாரணை நடவடிக்கை துரிதப்படுத்தப்படும் என நீதியமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார உறுதியளித்துள்ளார். இது தொடர்பில் நீதியமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, செம்மணி புதைக்குழி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ள விடயம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும். இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் துரிதமாக விசாரணைகளும் இடம்பெறும். இதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் சுட்டிக்காட்டிய விடயத்தின் முக்கியத்துவத்தையும் உணர்கின்றேன். இதன்படி இது தொடர்பான நடவடிக்கைகளின் முன்னேற்றம் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் விளக்கமளிப்பேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றினால் இந்தியாவில் தொடர்ந்து 2வது நாளாக நேற்றும் 7 மரணித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் மாத்திரம் நேற்று 3 பேர் உயிரிழந்துள்ளனர். டெல்லி மற்றும் கர்நாடக மாநிலங்களிலும் கொரோனா மரணங்கள் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பதிவான கோவிட் மரணங்களில் 5 மாத குழந்தையொன்றின் மரணமும் அடங்குவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டின் இதுவரையிலான காலப்பகுதியில் இந்தியாவில் 51 கோவிட் மரணங்கள் பதிவாகியிருப்பதாகவும் அவற்றில் தமிழகத்தில் 4 மரணங்கள் பதிவாகியுள்ளன. அதே நேரம் அண்மைய நாட்களில் இந்தியாவில் மொத்தம் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 50,000-ஐ கடந்திருப்பதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.